திராவிட கழகம் என்பது அது பெரியாருடைய ஒரு இயக்கம். பெரியாருடைய இயக்கத்திற்கு இதுவரைக்கும் யாருமே அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கோ பேரணிகளுக்கோ பரப்புரைகளுக்கோ இதுவரைக்கும் இருந்த 2 திராவிட கட்சிகள் ஆட்சியில் அவங்க மறுப்பு தெரிவித்ததே இல்லை. அவங்க காவல்துறையிட்ட அனுமதி கேட்டால் மறுநிமிடமே அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும். ஆனால் முதல் முறையாக ஒரு மாநில அரசு திராவிட கழகத்திற்கு பேரணி நடத்துவதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறது. திராவிடத்தை யார் மறுப்பார்கள்? யார் எதிர்ப்பார்கள்? யார் எதிர்ப்பாங்க? ஆரியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், RSS சித்தாந்தவாதிகள் தான் அதை எதிர்ப்பார்கள். ஆனால் இந்த தாவேக அரசு திராவிட கழகத்துடைய பேரணியை மறுக்கிறதே. இவர்கள் RSS-ஆ? இவர்கள் ஆரியத்தை பின்பற்றுகிறார்களா? ஐயோ, நிச்சயமா இல்லை. இவங்களும் திராவிட கட்சிகள் தான். என்ன திராவிட கட்சிகள்? ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள். தாவேகாவில் இருக்கிற பெரிய மேதாவிகள், அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அறிவாளிகள் யாருமே பாஜகவை எதிர்த்து, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. ஒன்றிய பாஜக அரசு மாநில உரிமைகளை பிடுங்குகிறது. மாநிலத்தினுடைய உரிமைகளை அது கழுத்தை நெரிக்கிறது. நீட் போன்ற தேர்வுகளை அது திணிக்கிறது, ரத்து செய்ய மறுக்கிறது. நேற்றைக்கு அந்த வந்தே மாதரம் பாடல் என்பது அனைவருக்குமான பாடல் கிடையாது. அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பாடல். அந்த பாடலை அனைவரும் கட்டாயமாய் பாட வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய பாஜக அரசு திணிக்கிறது. அதற்கு இந்த தாவேகா மேதாவிகள், அறிவாளிகள் என்ன செய்ய போறாங்க? ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா?